நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, என்னை அனுப்பினவரின் சித்தம் செய்வதே அந்த போஜனமா இருக்குன்னு சமாரியா ஸ்திரீ சம்பவத்துல சீஷர்களிடத்தில் சொன்னார். அப்போ சீஷர்களிடத்திலே சொல்லும் பொழுது தேவ சித்தம் செய்வது என் அனுதின போஜனம் என்று சொன்னார். அது அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்துதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய ஆத்மா திருப்தியா இருக்கணும்னா தேவ சித்தம் செய்யணும். ஏன் சித்தத்தை செஞ்சு ஏன் சித்தத்துக்காக ஏன் ஆசைக்காக ஏன் விருப்பத்துக்காக நான் மல்லு கட்டிக்கிட்டு தெரிஞ்சேன்னா என்னைக்கா திருப்தி கிடைக்குமா? அது திருப்தி செய்யாது. இருக்கிற திருப்தியும் அது எடுத்து போடும். ஆனா அன்பர்களே, நம்ம தேவ சித்தத்தை செய்யணும் செய்யணும் செய்யணும்னு விரும்பி அந்த வழியில போக ஆரம்பிச்சு அதையே ஒரு போஜனமா, இன்னைக்கு என் குடும்பத்துல தேவ சித்தம் செஞ்சனா, என் பணியில தேவ சித்தம் செஞ்சனா, என் சர்ச்சில் தேவ சித்தம் செஞ்சனா, என் போக்குவரத்துல தேவ சித்தம் செஞ்சனா, என் கொடுக்கல் வாங்கல்ல தேவ சித்தம் நிறைவேறிச்சா, என் பழக்க வழக்கத்துல, என் பேச்சுவார்த்தையில, என் நடை உடை பாவனைகளில் எல்லாத்துலயும் அப்பா உங்க சித்தம் நடக்கணுமே. அல்லேலூயா. பரமண்டல ஜபத்துல ஆண்டவர் ஜபிக்க சொல்லி தந்தார். என்ன சொன்னாரு? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அப்போ தேவனுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படணும்னா யார் மூலம் செய்யப்படும்? யார் மூலம்? நம் மூலம்தான் முக்கியமா செய்யப்படணும். அல்லேலூயா.